ஹரி ஓம். எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து மகாவதார் பாபாஜி பற்றி ஏராளமான பேர் வந்து சர்ச் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே வந்து அவர் எப்படி இருக்கார், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எங்கே இருக்கார், அவர்கிட்ட எப்படி உருவாடுறது, கிரியா எப்படி கற்றுக்கிறது, இந்த கேள்விகளில் மட்டும் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை உங்களுக்கு. ஆனால் பதில்களில் சந்தேகம் இருக்குது. பாபாஜி வந்து இப்போ வந்து பாபாஜி இருப்பாரா, அப்படி இருந்தானா நம்ம அவர்கிட்ட எப்படி சில பேர் வந்து பேசுகிறாங்கன்னு கற்பனையில் இருக்கிறது, சில பேர் அவங்களுக்குள்ள குண்டலினி ஏறிடுச்சுன்னு சொல்கிறது, சில பேர் பாபாஜி கனவுல வந்தாருன்னு சொல்கிறது. இந்த மாதிரி பல வகையான பல ரகங்கள் அப்படியே அந்த கேள்விகள் முற்றுப்புள்ளி இல்லாத ஒரு கேள்விகளாக இருக்குது. அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. இப்போது நிறைய பேர் அந்த பாபாஜி பார்த்துட்டாங்க, பேசிட்டாங்க, குண்டலினி ரைஸ் ஆகிடுச்சுங்க, இப்படி ஏராளமான பேர் பேசுவாங்க. நிறைய பேர், ஒரு சில பேர் வந்து மகாவதார் பாபாஜி ஐயா வந்துட்டு சித்தர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அதை பற்றி பேசுவாங்க. பட் அவரோட ரியல் ஹிஸ்ட்ரி, பிறப்பு, அதை பற்றி நம்ம டச் பண்ண போகிறது இல்லை. ரியலாக பாபாஜி என்ன சொன்னார், அவர் எப்படி இருக்காருன்னு தேட சொல்லலை, அவர் எங்கே இருக்காருன்னு தேட சொல்லலை, அவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னு தேட சொல்லலை, அவர் இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து என்ன ரூபத்தில் இருக்காருன்னு தேட சொல்லலை, அவர் என்ன ஒளியில் இருக்காருன்னு தேட சொல்லலை. அவர் என்ன சொன்னார், லாஹரி மகாஷை சம்சாரி கிரியா உபதேசம் கொடுத்து அனைவருக்கும் கிரியாவை போய் கொண்டு நீ போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார், லஹரி மகாஷை எல்லாருக்கும் அது வந்து சேர்த்துருக்கிறார். இல்லறவாசிகளும் பயிற்சி பண்ணலான்றதை கொண்டு வந்தது லாஹரி மகாஷை. ஷிரடி சாய்பாபாவுக்கு குருவாக இருந்திருக்கிறார் லாஹரி மகாஷை. அடுத்தது யுக்தேஸ்வரோடைய சிஷ்யர் பரமஹம்சரோட முடிஞ்சிருச்சுன்னு லினேஜ் நினைக்கிறீங்க. அப்புறம் நாகின் மாஸ்டர் இருந்தார். அப்படியே வைஎஸ்எஸில் நிறைய மகா குருக்கள் இருந்தாங்க. இப்படி வந்து இந்த கிரியா காலகாலமாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வைஎஸ்எஸ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அங்கே போய் கற்றுக்குறாங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கேயுமே வந்து சரியான எஃபெக்ட் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் தேடுறது தான் பாயிண்ட்டு. நீங்கள் என்ன தேடுறீங்க, யாராக வேணா இருக்கட்டும், மகாவதார் பாபாஜியை தேடுங்க, மகாவதார் பாபாஜி உங்களை பார்ப்பார், இப்படிலாம் சொல்கிற மகான்கள் கிட்ட நீங்கள் போகவே கூடாது. அவங்க வந்து அவங்களுமே மகான்கள் தான் நான் சொல்லுவேன். ரியல் மாஸ்டர்ஸ் யார் அப்படின்னா, உங்களை தேடு அப்படின்னு சொல்கிறவங்க, தன்னைக்குள்ளவே எல்லா டெக்னிக்ஸையுமே வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறவங்க தான் ரியல் மாஸ்டர்ஸ். அந்த ரிவீல் பண்ணுற டெக்னிக்ஸ் தான் நம்ம இங்கே கற்றுக் கொடுக்குறோம். இதெல்லாமே தாண்டி இந்த கிரியாக்குள்ளே வரணும்னா அவ்வளோ கோட்பாடுகள் இருக்குது, அவ்வளோ பிரின்சிபல்ஸ் இருக்குது. இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப் தான் இந்த கிரியாவே. அதுதான் முதல் யோகத்தோடைய ஒரு அழகு. அது இல்லாத நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கிட்டு கிரியா பண்ணலாம் அப்படின்னா, அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த மாதிரி டெக்னிக் உலகத்தில் எங்கேயுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கங்க. அந்த மாதிரி போய் ஏமாறாது. ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து தவறான பயிற்சி செஞ்சு ஏராளமான பேருக்கு ஏதோ உடல் ஆகுதுங்க, அப்படி ஆகுதுங்க, மென்டல் ஆகுது, இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்புறம் பணம் அதிகமாக வாங்குறது, எவ்வளோ லட்சம் ஆயிரங்கள் வாங்கி எதுக்கு, ஞானம் சுரக்காததுக்கு எதுக்கு? அப்போது மகாவதார் பாபாஜி எப்படி இருக்கார், இந்த விஷயங்கள் நிப்பாட்டி பாபாஜி சொன்னதே ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள். அவர் சொன்னதில் பெரிய விஷயம் என்ன, எல்லாருமே அன்போடு நீ வந்து வர வைக்கணும். இந்த பிரபஞ்சமே அன்போடு இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் தாய் இவங்களை விட்டுட்டு நீ வந்து இறைவன் அடைய முடியாதுன்னு சொல்கிறாரு. அதே சமயம் இன்னொரு விஷயம், தன்னை தேடு, என்ன தேடாத. நீ ஒன்றை தேடினா நீ என்கிட்ட வருவ, நீ ஒன்றை தேடாத இருந்தானா நீ என்கிட்ட வரமாட்டேன். சிம்பிளாக அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார். இப்போ எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து கற்பனையில் விழுந்துட்டு பாபாஜி என்னன்னு விழுதாதீங்க. இது மாதிரி தான் பல குருக்கள், இது மாதிரி தான் சாய்பாபான்னு சொல்லிட்டு நிறைய பேர் விழுறீங்க, இயேசுநாதன் சொல்லிட்டு விழுறீங்க. இந்த மாதிரி போயிடாதீங்க. ஷிரடி சாய்பாபாக்காக கிரியா பண்ணுறீங்க, ஜீசஸ்க்காக கிரியா பண்ணுறீங்க. நீங்கள் கிரியா எதுக்கு செய்கிறீங்க, உங்களை உணர்வதற்கு. ஷிரடி சாய்பாபாவும் கடவுள் கிடையாது. அவர் எங்கேயுமே நான் கடவுள்னு சொன்னதே கிடையாது. அவர் சச்சரித்திரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார், நான் வெறும் ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்டவர் நீங்கள் கடவுள் ஆக்குனது நீங்கள். அதுதான் அவருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து அவரே செருப்பு இல்லாமல் நடந்தார். அவர்கிட்ட போய்ட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்,
எனக்கு முக்தி வேணும் அப்படிலாம் கேட்டால் கிடைக்குமா? எதையும் கேட்காதவன் தான் இறைவன் அடைய முடியும். எதையுமே கேட்காதவனுக்கு தான் கிரியாவும் கிடைக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து நம்ம பயிற்சி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோட்பாடு உள்ளே தான் வாழ்கிறாங்க. பாபாஜி இருக்கா, குரு இருக்கா, அது இருக்கா, அது இருக்கா, இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவங்க இருக்காங்களா இல்லையா, அதை பக்கத்தில் வச்சு நீங்கள் இருக்கீங்களா இல்லையா, உங்களுக்குள்ள ஆன்மா இருக்கா இல்லையா, அதை எழுப்புங்க முதல்ல. அதை எழுப்பின பின்பாடு தான் யூ வில் கெட் அ மெசேஜ் ஃப்ரம் தெம். டைரெக்டாக உங்களுக்கே வரும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தகுதியாக இருந்தால் அவங்களே வருவாங்க. நீங்கள் தகுதியாக இல்லை, அதுக்கு தான் அவங்க வரல, அவ்வளோதான். அவங்க வர்றது இங்கே கோல் இல்லை. அவங்க எப்பயுமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதை தாண்டியும் 24 மணி நேரமும் பாபாஜிக்குள்ளேயும் பாபாஜி உடலுக்குள்ளேயுமே இருந்தது ஆத்மா. சாய்பாபாவுக்குள்ள உடலில் இருந்ததும் ஆத்மா. எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருந்தது. அது இறைவனோட கனெக்டில் இருந்தது. அந்த ஆத்மாவை தேடி அவங்க ஞானிகள் ஆனாங்க. இந்த லாஜிக் புரியாத யாராலையுமே ஆன்மீகத்துக்குள்ளே நுழைய முடியாது. கிரியாயோகம் டெக்னிக்கே கிடைக்காது. கிரியாயோகம்னா எல்லா டெக்னிக்ஸும் கலந்தது தான். அது எல்லாமே சேர்ந்தது தான் கிரியாயோகம். யோகம்ன்றது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது கிரியான்றது பயிற்சி தொடர்ச்சியாக செய் அப்படின்றதுக்காக வச்சது. அதனால் வந்து ராஜயோகம்னா என்ன, அது என்ன, எல்லாமே இல்லறத்துலேருந்து அடையிறது ராஜயோகம். பக்தி யோகம்னா யோகம் டெக்னிக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி குரு நிறைய பரீட்சைகள் வைப்பார். அதுதான் பக்தி யோகம். நீங்கள் இறைவன் மேலே எந்த அளவுக்கு அன்பாக இருக்கீங்க, ஒரு விஷயம் கூட இறைவன்கிட்ட கேட்கக்கூடாது. அதுதான் பக்தி. இந்த மாதிரி நிறைய வேறுபாடாக இல்லாத ரியலாக எல்லாமே ஒன்று சேர்க்கல். அந்த ஒன்று சேர்க்கிற விஷயம் தான் இந்த யோகம். அதனால தான் வந்து இந்த பயிற்சி பண்ணுங்கள். இங்கேயும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். நல்ல ஒரு குருமான்கிட்ட அது கற்றுக்கோங்க. அதுதான் நான் சொல்லுவேன். எங்கே நீங்கள் கற்றுக்கிட்டாலும் நல்ல இடம். நீங்கள் ஒழுங்காக தேடினா ஒழுங்கான குரு கிடைப்பார். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஒரு இமேஜினேஷன் கற்பனைகள்லேருந்து வெளியே வந்து உங்களுடைய ரியல் ஐடென்டிட்டி, உங்களுடைய அடையாளம் என்ன, அதை தேடுங்க. நன்றி, வணக்கம்.